ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் நீங்கள் இழந்ததை மீட்குது இப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் இழந்த பணம், அது போக பொருள், வீடு, மனை, எதனாச்சும் நிறைய இதை இழந்திருப்போம். ஒருத்தர்கிட்ட பணம் திருப்பி கொடுத்துருப்போம், திருப்பி வந்திருக்காது. ஒரு இதில் முதலீடு பண்ணியிருப்போம், நஷ்டமாக இருக்கும். இப்படி நிறைய பேர் நிறைய இடத்துல பணத்தை விட்டுருப்பாங்க, திரும்பி வருமானு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம். இது முக்கியமான வீடியோ. அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் இந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா பண வரவு அதிகமாக இருக்கும். சரியா நேரில் இதில் நான் அந்த அமைப்பு ரீதியாக சொல்லிவிட்டு வீட்டில் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். குபேர மூளை, அதாவது கன்னி மூளை வீட்டில் இருக்கும். தென்மேற்கு மூளை கன்னி மூளை, அங்கே தான் இந்த காரியத்தை பண்ணணும். நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க ஆளுகளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சில காரியம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நமஸ்காரம் பண்ணோம்னா இழந்த பொருட்கள்லாம் திருப்பி வரும். அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமா சார்? என்னன்னா, அது ஜாதகத்தில் அதுக்கு ஒரு இடம் இருக்கும். எல்லாருக்குமே பொருளை இழக்க மாட்டாங்க. எல்லாருமே கையில் இருக்க காசு பணத்தை இழக்க மாட்டாங்க. சம்பாதிப்பாங்க, சேர்த்து வைப்பாங்க, மிச்சப்படுத்துவாங்க, இடம் மனை வீடு கட்டுவாங்க. சில பேர் வரவுக்கு செலவு கரெக்டாக இருக்கும், அப்படியே வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடுவாங்க. சில பேர் சொந்தமாக வீடு கட்டுவாங்க. அது அமைப்பை பொறுத்து, அவங்க ஜாதகத்தில் உள்ள அமைப்பை பொறுத்து. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ யாருக்கு சார் இந்த பிரச்சனை இருக்கும்? இழந்ததுன்னா நிறைய இருக்குது, பொருள் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் உறவு முறைகளும் சில பேர் விட்டு போயிடும். கணவன் மனைவிக்குள்ள பிரிவு இருக்கும். பிள்ளைகள் சிலர் தாய் தப்பனை விட்டுட்டு போயிடுவாங்க. சொந்த மதத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கும். அந்த உறவு விட்டு போயிடும். அந்த உறவு திரும்பி வரணும் அப்படின்னா அவங்களும் இந்த காரியத்தை செய்யலாம். சரியா நேர்களே, வீடியோ பொறுமையாக பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதுபோக உங்களுக்கு இந்த வீடியோ கேட்டு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. இன்னும் எல்லா நேரம் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். இந்த வழிபாடை நிறைய நேரம் செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. எனக்கு ஃபோட்டோவே அனுப்பியிருக்கிறாங்க. சரி, வீட்டில் இப்படிலாம் செய்கிறேன் சார், ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. ஓகே நேர்களே, இப்போ ஒருத்தருக்கு இழப்பு வருது. இழப்புனால என்ன, நம்ம கையில் இருக்கிறது நம்மளை விட்டு போகிறது. அது உறவு முறையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, வேறு எதாக இருந்தாலும் சரி, உயிர்காரகத்துவமாக இருந்தாலும் சரி, ஜடகாரகத்துவமாக இருந்தாலும் சரி. ஒருத்தங்க ஜனன ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 14ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் அது அமைப்பு இருக்கும். ராசி லக்கணத்துக்கு 2 11ஆம் இடங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ராசிக்கு 50%. ஏன்னா ராசிங்கிறது உங்கள் மனம், உங்கள் செயல்பாடு. % நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ராசி செயல்படும். லக்கணங்கிறது வாழ்நாள் முழுக்க, சரியாக பிறப்பு முதல் இறுதி வரைக்கும் லக்கணம் வேலை செய்யும். தனிப்பட்ட ஜாதகம், ஒருத்தருக்கு தனிப்பட்ட ஜாதகம் தான் தனியாக அவருடைய அமைப்பு, குடும்ப உறவு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது எப்படின்னா வெளி வட்டாரம். அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார், 4 இடத்துல பழகுறாரு, சரியா வியாபாரம் பண்ணுறாரு, 10 பேரை சந்திக்கிறாரு, அதுக்கெலாம் ராசி பயன்படும். ஸோ ராசிக்கும் லக்கணத்துக்கும் சேர்த்து 100 மார்க்கு, ராசிக்கு 50 மார்க் தான். ஸோ உங்கள் ராசி லக்கணத்துக்கு 2 11. இப்போ நீங்கள் லக்கணம் எனக்கு என்னென்னு தெரியாது, உங்கள் ராசி தான் எனக்கு தெரியும். அதனால் ராசிக்கு தான் சொல்கிறேன். லக்கணத்துக்கு வேணுங்கிறவங்க தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். நான் கமெண்ட் பாக்ஸில் கேட்டாலும் சொல்லிக்கலாம். இல்லைனா ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நம்ம ஜாதகம் பார்க்குறது கட்டணம் கொட்டி பார்க்கணும், அது வேறு ப்ரொசீஜரு. இப்போ உங்கள் ராசிக்கு 2 11 எடுத்துக்கிட்டோம்னா யாருன்னா சுக்கிரனும் சனி பகவான் தான். இப்போ பொதுவாக மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இழப்பு இருக்காது. பண இழப்போ மற்ற இழப்போ இருக்காது. சரியா, மற்றவங்களை காட்டிலும் கம்மியாக தான் இருக்கும். மேச ராசிலேயே அசுபதி நட்சத்திரமோ, பரணி நட்சத்திரமோ, கிருத்திகை நட்சத்திரமோ, எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இப்படி போனாலும் சரி, உங்களுக்கு இழப்பு இருக்காது, பெருசாக இருக்காது. 2 11 கூடியவர்கள், அதாவது தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். தனகாரகன், ஒருத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். பணம் பொருளை கொடுக்குறவர் குரு பகவான் தான். அதுபோல் புத்திர சந்தானத்தை கொடுக்குறவங்க குரு பகவான் தான். புத்திர சந்தானம்னா என்ன, பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுறதும் குரு பகவானால் தான். ஸோ குருவும் கெட்டு போகாமல் இருக்கணும். 2 11 கூடியவர்கள் கெட்டு போகாமல் இருக்கணும். இது எதுக்கு நான் முதல்ல கொஞ்சம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு தெரியணும். சரியா, 19 ஒரு காரியத்தை செய்யுன்னு சொல்கிறத காட்டிலையும் அந்த அமைப்பு யாருக்கு இருக்கும், யாருக்கு இல்லாமல் இருக்கும், அதை சொல்லிவிட்டு காரியம் சொல்கிறது தான் நல்லது. அதனால தான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. சில பேருக்கு போர் அடிக்கும், என்னடா இவர் ஜாதகம் சொல்லிட்டு இருக்காருன்னு. அதுபோல் 2ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருக்கக்கூடாது. 2 11 ராகு கேதுகள் இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும். ஸோ 2 11ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலுமே இந்த அமைப்பு இருக்கும். ராகு கேது செவ்வாய் இவங்களாம் இருந்தாலுமே இந்த அமைப்பு இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருக்குன்னா எப்படி இருந்துச்சுன்னா, திட்டமிடாத செலவு இருக்குமே, உங்களுக்கு வரம்புக்கு மீறிய செலவு இருக்கும். எதுவும் பிளான் பண்ணி செய்ய மாட்டாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவசரப்பட்டு செய்வாங்க, பிடிவாதத்தால் செய்வாங்க. சிலவர் பார்த்தீங்களா வீம்புக்கு செய்வாங்க. சில காரியங்கள் பண்ணி பொருளை இழந்துருவாங்க, நஷ்டத்தை உண்டாக்கிடுவாங்க. ஸோ தேவையற்ற செலவுகள், வீணுக்கு செய்கிறது, அவசரப்பட்டு செய்கிறது, அருமைக்கு மீறி செய்கிறது, திட்டமிடாமல் செய்கிறது, இதெல்லாம் 2ஆம் இடத்துல ராகு கேது செவ்வாய் இருந்தால் இது நடக்கும். அதுபோக 6 8 12 6ஆம் இடம்
கடன் நோய் எதிரி. 8ஆம் இடம் கலகம், வம்பு வழக்கு. 12ஆம் இடம் விரயம். ஸோ இந்த 6, 8, 12 இந்த வீடுகளில் வந்து 2, 11 கூடையவர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு 2 கூடையவன் யார்? சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்களேன், நல்லதில்லை, நீசம் அடைஞ்சிருவார். ஸோ 2 கூடிய சுக்கிரன் மேசராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து கடன் போடுவாங்க, குடும்பத்துக்காக கடன் போடுவாங்க. அதுபோல் 2 கூடிய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்களேன், 2ஆம் இடத்தை பார்ப்பார், கொஞ்சம் நல்லா பேசுவாங்க, இன்றைக்கி பேசுவாங்க. ஆனால் குடும்பத்தை விட்டு தூரமாக இருப்பாங்க, பணம் சம்பாதிக்காக குடும்பத்தை விட்டு தூரமாக இருப்பாங்க, பொருள் நிறைய செலவாகும். அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து 11 கூடியவர் சனி பகவான். 11 கூடிய சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், லாபம் இருக்காது உங்களுக்கு. சரியா, பெருசாக லாபம் இருக்காது, வருமானத்தில் லாபம் இருக்காது. சரியா, 11 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கலாம், ஆனால் 11 கூடியவன் வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா, நேரில் அது நல்ல விதமாக பார்க்கக்கூடாது. 11 கூடிய சனி பகவான் வந்து மீனத்திலேயோ கண்ணிலேயோ விருச்சிகத்திலையும் இருக்கக்கூடாது. அது விருச்சிகத்தில் இருந்தாலும் ரொம்ப பகமப்படுவார். கன்னி மீனும் கூட பரவாயில்ல. இப்போ மேசராசிக்கு வந்து சனி பகவான் வந்து விருச்சிகத்தில் இருந்தாலும் ரொம்ப சிக்கலாக இருக்கும், லாபம் அந்த அளவுக்கு இருக்காது, விரையம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலன்கள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, 6, 8, 12ஆம் அதிபதியோட தொடர்பு வந்து இந்த 2, 11 கிடைக்கக்கூடாது. அதாவது 6, 8, 12 புதன், செவ்வாய், சனி பகவானுடைய தொடர்பு சுக்கிரனுக்கும் சனி பகவான் கிடைக்கக்கூடாது. ஏன்னா சனி பகவான் வந்து 11 கூடியவர் தான், விரையாதிபதியும் அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா, 6, 8, 12 குருக்கும் கிடைக்கக்கூடாது. குரு வந்து பரவாயில்ல, 9, 12 கூடியவர் தான். இருப்பினும் புதனுக்கும் 6 கூடிய புதனுக்கும் 8 கூடிய செவ்வாய்க்கும் சுக்கிரனோடும் சனியுடைய தொடர்பு கிடைக்கக்கூடாது. இதுதான் மேசராசிக்கு வந்து பண பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணமே. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓரளவு. அதுபோக சனி புதன் வந்து தங்களுக்குள்ளே மறையக்கூடாது. இப்போ வந்து சனி புதன் தங்களுக்குள்ளே நல்லா இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி தேதி 23/6/2026 கோச்சார் அமைப்புப்படி சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அதுபோல் சனி புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து மறையக்கூடாது. சரியா, நேரில் மனைஞ்சா வந்து என்ன, இவங்க வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்காது. புதன் ஒரு வியாபார கிரகம், சனி ஒரு தொழில் கிரகம். ஸோ தொழிலில் வந்து இவங்க நல்லா இருக்காது, அக்கௌண்டபிள் பண்ண முடியாது, பணத்தை வந்து இவங்களால் சேர்த்து வைக்க முடியாது. சரியா, கணக்கு வழக்கு இல்லாமல் இவங்க வந்து பணத்தை விட்டுருவாங்க. இந்த அமைப்புலாம் இருக்கும். சரியா, சனி புதன் இணைவும் அந்த இடத்துல சில ஏமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 2 கிரகங்கள் சனி புதனும் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் வந்து சாதகமற்ற இடத்துல சேர்ந்துருந்தாங்கன்னா பொருளாதார இணைப்பு இருக்கும், குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இணைப்பு இருக்கும். இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, சில காரியம் பண்ணணும். அதான் குபேர மூலையில் செய்யணும். அந்த காரியத்தை பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் இருக்கும். சரியா, நேரில் இழந்த பணத்தை நீங்கள் பெறலாம், விட்டு போன வரும், சொத்து சுகம் கூடும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவுக்கு தம்மையில் இப்படி தான் போடுவேன். குபேர மலையில் இதை மட்டும் வைங்கள், இழந்த பணம் திரும்பி வரும், விட்டதை பிடிக்கலாம், தொட்டதை தொடங்கும். சரியா, விட்டு போன உறவுகளும் உங்களை சேர்ந்து வரும், அப்படி தான் போடுவேன். பாருங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா, நீங்கள் என்ன பண்ணணும், குபேர மூலை, கன்னி மூலை, தென்மேற்கு மூலையில் வந்து ஒரு பொருளை வைக்கணும். ஒரு சின்ன பச்சை கலர் துணி எடுத்துக்கணும். சரியா, பச்சை கலர் துணி வீட்டில் இருக்கும், கர்ச்சிப்பில் பாதி அளவு இருந்தால் போதும். கர்ச்சிப்பில் பாதி அளவு துணியை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் வந்து சில பொருட்களை வைக்கணும். 5 ரூபா காயின்ஸை வைக்கணும். பித்தளை 5 ரூபா காயின்ஸ் இருக்குல்ல, அதை வச்சோம்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பித்தளை 5 ரூபா காயின்ஸ் வந்து புதனோட ஆதிக்கம், 5ஆம் நம்பருங்கிறது புதனோட ஆதிக்கம். ஸோ அதை நீங்கள் வைக்கிறது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை கலர் துணியில் வந்து 5 ரூபா காயின்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சரிசி, ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, இது 3 வைக்கணும். பச்சரிசி வந்து சந்திரனோட ஆதிக்கம், கருப்பு எள்ளு சனி பகவானோட ஆதிக்கம், வெந்தயம் சுக்கிரனோட ஆதிக்கம், இது 3 சேரணும். சரியா நேரிலே. ஸோ புதன் 5 ரூபா காயின்ஸில் இருக்கிறாரு, பச்சரிசியில் சந்திரன் இருக்கிறாரு, கருப்பு எள்ளில் சனி பகவான் இருக்கிறாரு, வெந்தயத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிடணும். சரியா, 5 ரூபா காயின்ஸை வச்சு அதுக்கு மேலே இந்த பொருட்களை போட்டு முடிச்சு மாதிரி கட்டிடணும். முடிச்சு வந்து வெள்ளை கலர் துணியில் கட்டணும். சரியா, வெள்ளை கலர் துணியில் கட்டி குபேர மூலையில் வச்சிடணும். தரையில் வைக்காதீங்க, ஒரு கப்போர்டு மேலே வைங்க, இல்லைனா பூஜை இடத்துல கூட பூஜை ரூமில் கூட வைக்கலாம். பூஜை ரூமில் ஒரு ஓரமாக வச்சிடலாம், வசாமல் இருக்கட்டும். அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆராதனை காட்டுங்க, பத்தி சூட பூஜை பண்ணும்போது காட்டுங்க. ஒரு 3 மாதத்துக்கு இருக்கணும். சரியா, 3 மாதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதம் முடிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது என்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னா, புதன்கிழமை வைக்கணும், இல்லை சனிக்கிழமை வைக்கணும். சரியா, இந்த பரிகாரம், இது பரிகாரம் சொல்ல முடியாது, ஒரு செயல்பாடு தான். வீட்டில் நம்ம செய்கிற ஒரு வழிபாட்டு வாழ்வியல் பரிகாரம் தான், வாழ்வியல் செயல்பாடு. ஏன்னா பரிகாரங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. ஒரு புரோகிதரை வச்சு பொருளை வாங்கி ஒரு இடத்துல செய்கிறது தான் பெரிய பரிகாரம். இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி தான். வீட்டில் சில நேரம் சிறப்பாக சாமி கும்பிடுவோம், ஒரே நேரத்தில் பத்தி காட்டுவோம், சூடம் காட்டுவோம், கற்பூரம் காட்டுவோம், இன்னும் சில பொருட்களை வச்சு கூட அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவோம். அதுபோல் தான் இதை செய்கிறோம் நம்ம. சரியா, அதனால் இதை நீங்கள் வந்து தோசை நிவர்த்தி அப்படிலாம் எடுக்க வேண்டாம். இதை வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது, நமக்கு பிரச்சனை குறையும். சரியா, புதுசாக எதுவும் வரப்போகிறது கிடையாது. இருக்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும், நடக்கிற காரியம் நல்லபடியாக இருக்கும், தோசை நிவர்த்தி ஆகும், பிரச்சனைகள் தீரும்.
ஸோ பச்சை துணியில் 5 ரூபா காயின்ஸை வச்சு நான் சொன்ன 3 பொருட்களை வச்சு ஒரு முடிச்சு போட்டு குபேர மூலையில் வச்சுருங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 செய்யுங்க, இல்லைன்னா புதன்கிழமை இரவு 8 to 9 செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதை வைக்கும்போது உங்களுடைய கோரிக்கை வைங்க. அதாவது நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அதை நினச்சி வைங்க. இப்போ சில பேருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையால் பிரிஞ்சு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம், என் கணவன் என் கூட சேரணும். இல்லைன்னா சில கணவன் மனைவி கோச்சிட்டு போயிருப்பாங்க, என் மனைவி என்னை மறுபடியும் வரணும், நாங்கள் சேர்ந்து ஒன்றா வரணும் அப்படின்னு நினச்சி வைக்கலாம். சரி, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. பண பிரச்சனை, உறவு பிரச்சனை, தொழிலில் சிலவருக்கு நஷ்டம் வந்திருக்கும், சிலவருக்கு வேலை போயிருக்கும், வீட்டில் இருப்பாங்க, சரியா எனக்கு வேலை திரும்பி வரணும் அப்படின்னு நினச்சி கூட வைக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வைக்கலாம். சில பேருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா எனக்கு சில கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட் என்னை விட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினச்சி வச்சாலும் அது போகும். சரியா நேயர்களே, குறை நிறை எதாக இருந்தாலும் வைக்கலாம். சரியா நேயர்களே, அதாவது எப்படின்னா சில பேருக்கு நிறைவு நல்லா இருக்கும், நல்லா வாழ்வாங்க, ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, அந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை சொல்லி வைக்கலாம். இது வைக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்கு கிடைக்கும். சரியா நேயர்களே, குபேர மூலையில் வைங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை இரவு 8 to 9 வைக்கலாம். 3 மாதம் அப்படியே இருக்கட்டும். 3 மாதம் கழித்து அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் போட்டுருங்க. ஆறு, குளம், தெப்பம், கம்மா, கிணறுல போட்டுடலாம். சார் அப்படிலாம் என்கிட்ட இல்லை சார் அப்படின்னா, நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரத்துக்கடியில் போட்டுருங்க. மரத்துக்கடியில் போடும்போது என்ன பண்ணணும்னா அந்த காயின்ஸை எடுத்துருங்க. 5 ரூபா காயின்ஸை எடுத்து கோயில் உண்டியில் போட்டுருங்க. தனியாக எடுத்து வச்சு கோயில் உண்டியில் போட்டுருங்க. அந்த மற்ற பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மரத்தில் போட்டு மூடி விட்டுருங்க. வேப்ப மரம், அரச மரம், புங்க மரம், ஆலமரம், இந்த மரத்தில் ஏதோ ஒரு மரத்தில் அது கடையில் போட்டு மூடி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதுபோக அந்த 5 ரூபா காயின்ஸை கோயிலையும் போடலாம், யாசகர்களுக்கும் போடலாம். யாசகர்கள் வராங்களா, சாதுக்கள் யாசகர்கள், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா கோயிலுக்கு ஏதாச்சும் கோயிலுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு இல்லைனா சூடம் ஏற்றுறதுக்கு அதை செலவு பண்ணிக்கலாம். கோயில் செலவுக்கு அந்த 5 ரூபாயை வச்சுக்கலாம். 5 ரூபாவில் பெருசாக வரப்போகிறது கிடையாது. சரியா நேர்களே, அந்த 5 ரூபா நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஒரு தர்ம காரியத்துக்கோ இல்லைனா கோயில் பண்ணிக்கோ கொடுத்துடலாம், இல்லைனா கோயில் உண்டியில் போட்டுடலாம். ஓகே நேர்களே, இவ்வளோ தான் அந்த வீடியோவில். இது சின்ன விஷயந்தான், சரியா, சின்ன காரியம்தான். இதை கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க, மனசாட்சியோடு செய்யணும், ஒரு நேர்மறை சக்தியோடு செய்யணும், நடக்கணும்னு நினச்சி நம்பிக்கையோடு செய்யணும், சந்தேகப்பட்டு செய்யக்கூடாது. இதை நான் திணிக்கலை. மேசராசி நேயர்களுக்கு விருப்பப்படுறவங்க செய்யுங்க, இதுக்கு நிறைய ஆகப்போகிறதும் கிடையாது. இப்படி நிறைய இருக்குது. இப்போ எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்லா இருக்குது. சனி புதன் தான் இதில் ரோல் பண்ணுவாங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம். அவங்க 2 பேரும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க. புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, சனி பகவானுக்கு கேந்திரமாக ஜூலை 30 வரைக்கும் இருக்கிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட 37 நாளுக்கு இருக்கிறாரு. இந்த 37 நாளுக்குள்ளே ஒரு நாள் செஞ்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையில் புதன்கிழமை செஞ்சுட்டு மிகச்சிறப்பாக இருக்கும். வீட்டின் கன்னிமூலையில் இதை மட்டும் வைங்கள். இழந்த பணம், பொருள், உறவுகள் திருப்பி வரும். இது சத்தியமாக நடக்கும். சரியா, மேசம், கன்னிமொழியில் இதை வைப்பதனால் இழந்த பொருட்களை, பணத்தை திரும்ப மீட்கலாம், நல்லபடியாக நடக்கும். இப்படி தான் நான் தம்பிள் டைட்டில் போடுவேன். பாருங்கள், எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, நல்வழிப்படுங்க. வாழ்த்துக்கள் நேரில். இந்த வீடியோ இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எனக்கு இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது, 2/11ஆம் இடம் பால் அடைஞ்சிருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுவேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ரியாக்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. சில பேர் இந்த ஜாதகத்தெல்லாம் அனுப்புகிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு டைம் இருக்காது. பார்க்கலாம், 10 பேர்த்துக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் பார்க்கலாம். அந்த பிறந்த குறிப்பெல்லாம் எடுத்து கட்டத்தை எடுத்து அதெல்லாம் சொல்லணும், தசாபுத்தியெல்லாம் சொல்லணும். நீங்கள் பிரச்சனையை சொல்லிட்டா போதும். எனக்கு மேசராசி, இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த நட்சத்திரம், ராசி தெரியும் எனக்கு, நட்சத்திரம், லக்கணம், சரியா, இதை சொல்லி உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டா போதும். தசாபுத்தி தெரிஞ்சால் கூடுதல் சிறப்பு. சில பேருக்கு தசாபுத்தியும் தெரியும், ஒரு சில பேர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நல்லது. ஸோ நீங்கள் தகவலை கொஞ்சம் கூடுதலாக சொன்னீங்கன்னா போதும். இந்த பிறந்த டீட்டெயிலாம் அனுப்ப வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்ல முடியாது. ஜாதகத்துக்கு எடுத்து பார்க்குறது தனி வேலை, அது ஜாதகம் பார்க்குறது அது தனி வேலை. ஆனால் உங்களுடைய அமைப்பை சொல்லிட்டீங்கன்னா போதும். இப்போதைக்கு என்ன இருக்குது, அந்த லக்கண ரீதியாக நட்சத்திரம், தசாபுத்தி சொல்லிட்டீங்கன்னா, பிரச்சனை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்வுக்கு என்ன பரிகாரம், என்ன வழிபாடுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். வாழ்த்துக்கள், நன்றி.